ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் 1ல் யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி. ஃபர்ஸ்ட் த ஃபார்மசி வேர்டுடைய மீனிங் நம்ம பார்க்குறப்ப இது க்ரீக் வேர்ட்லேருந்து டெரைவ் ஆகுது. ஃபார்மகோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீனிங் மெடிசன் ஆர் ட்ரக். மெடிசன் ஆர் ட்ரக். ஓகே. ஃபார்மசிஸ்ட் மீனிங் மெடிசன் மேன் ஆர் ட்ரக் மேன். Okay. Pharmacist refers to the healthcare profession that deals with both the field of health science as well as the chemistry. கண்டிப்பாக ஹெல்த் சயின்ஸையும் கெமிஸ்ட்ரியும் ரிலேட் பண்ண சப்ஜெக்ட் தான் வந்துட்டு ஃபார்மசி. இட் இஸ் அ மேண்டேட்ரி ஃபீல்டு. கண்டிப்பாக ஃபார்மசி ஃபீல்டு இல்லாமல் எந்த ஒரு ஹெல்த் சர்வீஸும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இந்த ஃபார்மசிஸ்ட்டு அதனால தான் சர்வீஸ் ப்ரொவைடர்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்ஸோட மீனிங் நம்ம பார்க்குறப்ப comes under a branch of pharmacy starting from the formulation to packaging of the drug. அதே போல் இது சிம்பிளாக சொல்லணும்னு பார்க்குறப்போ process of turning new chemical entity already existed drug into the medicine with safety and effective to the patient. கண்டிப்பாக நியூ கெமிக்கல் என்டியாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடியதை நம்ம இன்னும் கொஞ்சம் இனோவேட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரக்காக மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். அந்த கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்துட்டு கண்டிப்பாக இட் ஷுட் பி சேஃப்டி அண்ட் எஃபெக்டிவ் டு த பேஷண்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அ வெரி ஓல்டு அண்ட் ஏன்ஷியன்ட் டேர்ம். நிறைய பீப்புளுடைய சிவிலைசேஷன் மூலயமா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மாடர்ன் மெடிசன். நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டைமில் இந்தியாவில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 3 சோர்சஸ் ஆஃப் ட்ரக் தான். வெஜிடபிள், அனிமல், மினரல். இது எல்லாமே ஆரிஜின் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. There are no scientific method for the standardization of drug. இது ஸ்டாண்டர்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெத்தடுமே இல்லாத இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா டிக்ளைன்ட் பை இந்தியன் சிஸ்டம். பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அதுக்கு தான் நம்மளுடைய அலோபதிக் சிஸ்டமுடைய மெயின் கன்சிடரேஷனாக இருக்குது. பிஃபோர் 1940 ட்ரக் வந்துட்டு இம்போர்ட்டடாக தான் நம்மளுக்கு கிடச்சிது. அது எந்த பிளேஸில் இருந்துன்னு பார்த்தோன்னா யூரோப்லேருந்து நம்மளுக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. 1901 பெங்கால் கெமிக்கல்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் கல்கட்டா பை ஆச்சாரியா பிசி ராய் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1903 எ ஸ்மால் ஃபேக்ட்ரி அட் பேரல் பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க பை ப்ரொஃபஸர் டி.கே. குரார். நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப 1907 அலம்பிக் கெமிக்கல்ஸ் ஒர்க்கர்ஸ் அட் பரோடா பை ப்ரொஃபஸர் டி.கே. குரார். நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் வேர் மோஸ்ட்லி க்ரூட் ஃபார்மில் தான் இருந்தது. அதுவும் எக்ஸ்போர்ட்டடாக இருந்தது. ஃபினிஷ்டு ஃபார்ம் வந்துட்டு இம்போர்ட்டடாக இருந்தது. இது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ட்ரக்ஸ் வந்துட்டு வேர்ல்டு வார்க்கு கழிச்சு 1914 to 1920 இம்போர்ட் ஆஃப் ட்ரக் கட் ஆஃப். நம்மளுக்கு எல்லாமே கட் ஆயிடுச்சு. ரெஸ்யூம்டு ஆஃப்டர் த வார். நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் அப்ராட் டுக் அட்வான்டேஜ் ஆஃப் த situation. The following are the consequences were happened. ஃபாரின் மேனுஃபேக்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அடல்ட்ரேட்டட் ட்ரக்கை. அதாவது நம்மளுக்கு அடல்ட்ரேட்டட் ட்ரக்கை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மூலயமா நிறைய பேருக்கு இல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்ஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஷார்ட்ஸ் ஆஃப் த யூஸ்லெஸஸ் அண்ட் டெலிட்டீசியஸ் ட்ரக்ஸ் வேர் சோல்டு பை த அன்குவாலிஃபைடு வியூமன். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் எல்லாருமே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக பாய்சனிங் டியூ டு குவினைன் நடந்துருச்சு. குவினைனால் பாய்சன் ட்ரக்காக நிறைய பேருக்கு பாய்சன் எஃபெக்டை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்துச்சு. செல்லிங் ஆஃப் சாக் பவுடர் டேப்லெட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் குவினைனுக்கு பதிலாக சாக் பவுடரை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு மினிமலிஸ்டிக் லாஸ் வேர் indirect bearing on drugs but were insufficient. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது 1878 ஓபியம் ஆக்ட் dealt with the cultivation of பாப்பி வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜில் இருந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்பிட்வீன் மேனுஃபேக்சரிங் நடக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும், எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இது எல்லாமே நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்ட் 1889 இந்தியன் மெர்ச்சன்டைஸ் ஆக்ட். இது மிஸ்பிராண்டிங் ஆஃப் குட்ஸ் இன் ஜென்ரல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி 1894 இந்தியன் டிராஃபிக் ஆக்ட் லெவி ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் குட்ஸ். இதில் இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் ஃபார்ம்னு 2 ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸை
மெடிசன்ஸ் எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எய்தர் ட்ரிங்க்ஸு, ஃபுட்ஸ் எல்லாமே இந்த ஆக்டில் இருந்து தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1898 சி கஸ்டம்ஸ் ஆக்ட். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபால்ஸ் ட்ரேட் டிஸ்கிரிப்ஷன் வேர் ப்ரிவென்டட். ஃபால்ஸாக நடக்கக்கூடிய ட்ரேட் எல்லாரையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டை டிசைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1919 பாய்சன் ஆக்ட். சம் ஆஃப் த ரெகுலேஷன் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறது, சேல் பண்ணக்கூடிய பாய்சன் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சம் ஸ்டேட் லெவல்ஸ் லா ஹேட் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் டு ட்ரக்ஸ். இதில் நிறைய கேட்டகரி ஆஃப் லாஸ் வந்துட்டு இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லாஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் பிடிஎஃபாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டும் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1901. 1901 இஸ் கன்சிடர் ஆஸ் அ சிட்டி ஆஃப் பாம்பே டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்துட்டு ஃபுட்டுக்கு ரொம்பவே வந்துட்டு கன்சர்ன் பண்ணக்கூடிய ஆக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 1912 ஆக்ட் யுனைடெட் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்துறப்ப அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரக். இந்த ஆக்ட் மூலயமா நிறைய கலப்படம் எல்லாத்தையும் வந்துட்டு தடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு 1912. நெக்ஸ்ட்டு ஆக்டுன்னு பார்க்குறப்ப 1916. 1916 யுனைடெட் ப்ரொவின்சஸ் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலயமா மெயினாக இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு ஷாப்பு அதெல்லாம் பண்ணிவிட்டு அடல்ட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக இந்த 1916 ஆக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் பார்க்குறது 1919 மெட்ராஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலயமா கன்சர்ன் அபவுட் த அடல்ட்ரேஷன் நம்ம பார்த்த ஆக்ட் எல்லாமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். 1901, 1912, 1916, 1919 இந்த ஆக்ட் எல்லாமே they are very concerned about the adulteration. நெக்ஸ்ட் கேட்டகரி 1940 1985 வரைக்கும் ஆக்ட் இருக்குது. 1940 தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் காங்கிரஸ் அசோசியேஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1944 டிடிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டை பப்ளிஷ் பண்ணாங்க கல்கட்டாவில். நெக்ஸ்ட்டு 1945 ட்ரக் ரூல் ஆக்ட் வந்துச்சு. தட் இஸ் மாடிஃபைடு ஆஸ் யுனானி ஆயுர்வேதிக் அண்ட் அலோபதிக் ஆல்சோ. அண்ட் 1945 வந்துட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஃபார்மசி த்ரூ ஃபார்மசி பில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1946 இந்தியன் ஃபார்மகோபியல் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. 1948 ஃபார்மசி ஆக்ட் வந்தது. இங்கே தான் ஃபார்மசி கோர்ஸஸும் எவாலுவேட் ஆயிடுச்சு. d.pharm 2 இயர்ஸ்னோ b.pharm 3 இயர்ஸ்னோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1948 இந்தியன் ஃபார்மகோபியல் கமிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. சேர்மனாக டாக்டர் B.N. கோஷ் இருந்தாங்க. வந்துட்டு இருந்தாங்க. 1949 PCA ஸ்டார்ட் பண்ணாங்க. 1954 எஜுகேஷன் ரெகுலேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போத்துலேருந்து தான் MPharm ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ஆக்ட். 1954 ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1955 மெடிக்கல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் ஆக்ட். 1955 ஃபஸ்ட் எஜுகேஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா. 1985 நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். Next, profession of pharmacy evaluation can be divided into 5 historical periods: ancient era, empiric era, industrialization era, patient care era, biotechnology and genetic engineering era. இந்த மாதிரி கேட்டகரி வந்துட்டு பிலாங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏன்ஷியன்ட் era. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா AD 1600 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது லீவ்ஸு, மட்டு, கூல் வாட்டர் அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் ப்ளீடிங்கை, ஹீல் ஊண்டு, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வச்சுட்டு ப்ளீடிங்கையும் ஊண்டையும் சரி பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல் இது நார்மலாக வந்துட்டு ஒரு அனிமலுடைய மெக்கானிசம், அனிமல் ஹீலிங்கோட மெக்கானிசமையும் ஹியூமனுடைய மெக்கானிசமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான டாக்குமெண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹீலிங் ஆன் டு clay tablets which provided the earliest known written record அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த க்ளே டேப்லெட்டுடைய திங்ஸ் தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆர்டராக இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் டில் நவ். பேபிலோனியா தான் வந்துட்டு பார்த்தா இயர்லெஸ்ட் ரெக்கார்ட் தட் இஸ் இன் த பிகினிங். சைனீஸ் வந்துட்டு ஹர்ப் யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஹிப்போக்ராட்டஸ் இஸ் கன்சிடர் as the father of medicine. Theopratus considered as the father of botany. Mithridates, father of toxicology. Dioscorides, father of pharmacology. Cosmos and Damina, saint of pharmacy. Saint of pharmacy. Pro medicine, twins who represent the closeness of medicine and pharmacy. Medicine and pharmacy closeness கண்டுபிடிச்சது வந்துட்டு இந்த twins தான், காஸ்மோஸ் அண்ட் டேமியன் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட், after the fall of Roman Empire, the division of pharmacy and medicine evolved. காஸ்மோஸ் அண்ட் டேமியனுடைய நெக்ஸ்ட்டு திங்காக பார்க்குறப்ப அந்த ரோமன் எம்பையர் வந்தாங்க. அவங்க ஃபார்மசியும் மெடிசனையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அவங்க நினச்சது இட் வில் லீட்ஸ் டு டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஃபார்மசின்னு நினச்சாங்க. பட் தட் இஸ் டைரக்ட்லி லீட்ஸ் டு த அட்வான்டேஜஸ், மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்மசி. வாட் ஆர் த திங்னு பார்த்தா, த ஃபார்முலரியை கொண்டு வந்தாங்க, டோசேஜ் ஃபார்ம் ஆஃப் ட்ரக்கை கொண்டு வந்தாங்க, ஃபார்மசி ஷாப்பை கொண்டு வந்தாங்க. ஃபார்முலரியை கொண்டு வந்ததுனால டாக்குமெண்டேஷன் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் மெடிசன் கிடச்சிது. ஒவ்வொரு மெடிசனுடைய ஸ்பெசிஃபிக் நேச்சரை வந்துட்டு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், டோசேஜ் ஃபார்ம் ஆஃப் த ட்ரக் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தே ஆர் இன்கார்பரேட் ஹர்ப் இன் டு த வேரியஸ் ஸ்வீட்டன்டு டோசேஜ் ஃபார்மாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எலிக்சர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நெக்ஸ்ட்டாக ஃபார்மசி ஷாப் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன் பெங்டாட் இன் AD 762 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரியாக எம்பைரிக் ஹெரா. The pharmacopoeia became the regulatory tool for the pharmacist. Benjamin Franklin started the first hospital in 1751. It is also had a pharmacy. The first pharmacist was Jonathan Robert. First pharmacist is the Jonathan Robert. 1821, Philadelphia College of Pharmacy was founded. William Proctor, father of American pharmacy. The major contribution of the pharmacy and the pharmacist to science was in the area of chemistry. First starting the area of chemistry is the major part for the pharmacy. Next, industrialization era. The development of manufacturing pharmacy began. Rapid mass production of medicine followed in the following. இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ராசஸ் நடந்தது மாஸ் ப்ரொடக்ஷன் அப்போ. ஸ்டாண்டர்டைசேஷன், பயாலஜிக்கல் ப்ரிப்பேர்டு ப்ராடக்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் சிந்தசிஸ், இன்க்ரீஸ்டு யூஸ் ஆஃப் பேரண்டல், இது எல்லாமே இட் லீட்ஸ் டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன் எராவாக தொடங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு பேஷண்ட் கேர் எரா. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஃபுல்ஃபில் பண்ணிட்ட பிறகு தென் தே கம்ஸ் டு த பேஷண்ட் கேர் எரா. எய்ம் டு டெவலப் நியூ மெடிசன்ஸ். New drugs were developed but had a lot of adverse reaction. Pharmacists began to take a more hands-on role of medicine in dispensing and patient education. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டுமே இருந்தால் போதாது, பேஷண்ட் கேர் ஆல்சோ மஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சக்கூடிய மெடிசனில் தெர் இஸ் நோ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு வந்ததுனால நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அது காலப்போக்கில் பார்க்குறப்ப எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அது ஒரு வகையாக இருந்தது. தட் இஸ் கன்சிடர் as a patient care era. Last one is future of pharmacy. Research in the area of biotechnology, gene therapy is began conducted. பயோடெக்னாலஜியும் ஜீன் தெரப்பியும் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஏரியாவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. Medication are being produced through recombinant DNA technology. Till now, this recombinant DNA technology is considered as the novel drug delivery system. The new therapies for cancer, anemia, hepatitis are being introduced. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது இந்த வீடியோ தான். இதுக்கான திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூ கேன் டவுன்லோட் இட்.